ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் எப்படியாச்சும் இந்த போட்டியில் ஜெயிக்கணும், மீனாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக முத்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி ஜனங்களை எப்படி அவங்க பக்கம் கொண்டு வர்றது, நியாயப்படி இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு வாங்குறதுக்காக என்ன செய்யணுமோ அதே தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜனங்க எல்லாரும் பேசுகிறத வச்சு சிந்தாமணிக்கு எங்கே மீனா ஜெயிச்சிருவாளோ அப்படின்ற பயம் வந்துடுச்சு. அதனால் மீனாவை தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு பிளான் போட்டாங்க. பணத்தை கொடுத்து ஆட்களை ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாங்க. அவள் புருஷ முத்துவை ஏதாச்சும் ஒன்று பண்ணிடு, அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவள் எலெக்ஷனில் நிற்க மாட்டா, அப்புறம் போட்டு போகிறதுக்கே ஆள் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் நான் மட்டும்தான் ஜெயிப்பேன், எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஒரு ஆட்கிட்ட பணத்தை கொடுக்கவும் அவனுமே சரின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்போதான் அந்த சைடில் கத்தி எடுத்து குத்துறதுக்காக ஒரு ஆள் வரான். மீனா இதை நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணதுனால எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு மீனா வயிற்றுல அவன் கிழிச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். மீனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே பதடுறாங்க. அப்புறம் தான் எல்லாருமே ஓடி மீனா என்ன ஆச்சுன்னு கேட்கவும், செல்வா அவனை புடிங்கடா அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொன்ன உடனே வேகமாக அவங்க எல்லாரும் தோர்த்துக்கிட்டு சத்யாவும் அதுக்கப்புறம் செல்வமும் ஓடிட்டு இருக்காங்க. மீதி அவங்களுடைய சிஸ்டர் அதுக்கப்புறம் முத்துவும் சீதா எல்லாரும் சேர்ந்து மீனாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சீதா இருந்துக்கிட்டு, மாமா நிறைய ரத்தம் போதும், ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க, இங்கே பக்கத்தில் தானே நான் இருக்கிற ஹாஸ்பிட்டல், ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல், சீக்கிரம் தூக்குங்க அப்படின்னு உடனே முத்துவே வேகமாக கார் எடுத்துகிட்டு சொல்லி அவருடைய கார்லேயே தூக்கிக்கிட்டு மீனாவை சீதாவோட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க. செல்வமும் அவருடைய மச்சானும் தடைக்கிட்ட போனாங்க. சத்யாவும் கிடைக்கவே இல்லை, அந்த ஆள் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அப்போ தான் சுற்றி இருக்கிற பூ கட்டுறவங்க அத்தனை பேருமே மீனாக்காக துடிக்கிறாங்க. ஏன் ஆட்டோ பிடிச்சி மீனா பின்னாடியே எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டு இருக்காங்க. முத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. மீனா எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமா அக்கா போட்டி போடுறா அப்படின்றதுனாலதான் பொறாமையில யாரும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இது வரைக்கும் அக்காவுக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்லை, வேணும்னே யாரும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சீதா சொன்ன உடனே மீனா வயிற்றுல எப்ப கத்தி கிழிச்சதோ அப்பவே நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அது யாரா இருந்தாலும் கண்டிப்பா நான் விட மாட்டேன், மீனாவை தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க, கண்டிப்பா நான் மீனாவை தோக்கடிக்க விட மாட்டேன், மீனா ஜெயிச்சே ஆவா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. மீனாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா மாமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சீதாவும் உள்ள போறாங்க. டாக்டர்ஸ் மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க. முத்து ரொம்ப ரொம்ப துடிச்சு போயிட்டாரு. கூடவே செல்வமும் சத்யா 2 பேரும் இருக்காங்க. சத்யாவும் அவங்களோட அம்மாவுக்கு விஷயத்த சொன்ன உடனே அவங்களுமே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏன் இன்னொரு சைடு இங்க முத்து எப்படியே பதற்றத்தில் அவருடைய அப்பாவுக்கு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வமே அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹலோ அப்படின்னுவோம், அப்பா நான் செல்வம் பேசுகிறேன்ப்பா, முத்துவோடைய ஃப்ரெண்டு அப்படின்னதும், சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னுவோம், மீனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா, மீனாவை கத்தியால் ஒருத்தர் குத்திட்டா அப்படின்னு சொல்லவும் அவர் ரொம்ப ரொம்ப துடிச்சு போயிடுறாரு. என்னப்பா சொல்கிறா அப்படின்னுவோம், ஆமாம் இப்போ நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம், சத்யா முத்து சீதா எல்லாருமே சீதா ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் தான் மீனாவை சேர்த்துருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே துடிச்சு போய் அவடுமே விஜயா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னங்க என்னாச்சு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் வருவியா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு ஆயிடுச்சா அப்படின்னு. எனக்கு எதுவும் இல்லை மீனாக்கு அப்படின்னு சொன்னோம். ஏன் அவளுக்கு என்னாச்சு, காலையில் நல்லா தானே போனா அப்படின்னு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காத, முதல்ல கிளம்புறியா, மீனவை யாரும் கத்தியால குத்துட்டாங்களா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னதும், ஐயோ கத்தியால குத்திட்டாங்களாமா அப்படின்னு விஜயா கத்தியால குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆச்சரியப்படுறாங்க. மீனாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது அதிர்ச்சி ஆகலை. அதுக்கப்புறமா கிளம்பி போகிறாங்க. ஏங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல போய் பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் அப்போவே ஆரம்பத்திலே சொன்னேன், நான் வேணான்னு கேட்டாலா, போட்டி போடுறதுனால யாராச்சும் ஏதாச்சும் குறும்புக்கு கூட இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிக்கு இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு விஜயா புலம்பிட்டே வருங்க. வாயை மூடிட்டு அமைதியாக வரியா, அங்கே மருமக ஹாஸ்பிட்டலில் குத்துப்பட்டு கிடைக்கிறா, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்ற பதற்றம்லாம் உனக்கு இல்லை, எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு நீ சொன்னது தான் இப்போ உனக்கு பெருசாக தெரியுதில்ல, மீனாக்கு அடிப்பட்ட காரணத்தை வச்சு இது ஒன்று சொல்லிட்டு வர, முத்து மீனாடி போய் அங்கே எதுவும் சொல்லி வைக்காத, அவன் ஏற்கனவே ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இருக்கான், நீ ஏதாச்சும் போய் அங்கே பேசினேன்னா அவன் அவங்ககிட்ட தேவையில்லாமல் நீ வாங்கி கட்டிப்பா சொல்லிட்டான் அப்படின்னு தான் அண்ணாமலை போயிட்டு இருக்காரு. அப்போ தான் மனோஜ் விஜயாவுக்கு கால் பண்ணுமோ, மா எங்கம்மா இருக்க, மொதல் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரமா அப்படின்னுமோ, டே மனோஜ் நான் வீட்டில் இல்லடா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னுமோ, நான் என்னமாச்சுமா உனக்கு ஏதாச்சும் உடம்புக்கு பிரச்சனையா அப்படின்னு மனோஜ் கேட்கவும், எனக்கு ஒன்றுடா அதான் அந்த பூ கட்டுறவர் இருக்கால அவளை யாரோ கத்தியால் குத்திட்டாங்களா, அவள் தங்கச்சி ஒர்க் பண்ணுறாள் ஹாஸ்பிட்டல், அங்கே போய்
போயிட்டுருக்கோம்டா மனோஜ் அப்படின்னுமா. என்னம்மா சரி வைமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் கட் பண்ணிவிட்டு அங்கே வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வரத்துக்காக வந்துட்டுருக்காரு. இன்னொரு சைடு ஸ்ருதி கூடவே இருந்தாங்க இல்லையா, ரவிக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே ரெஸ்டாரண்ட்லேருந்து ரவியும் டேரெக்டாக அங்கே வராங்க. ஏன் எல்லாருமே வந்து அசபல் ஆகிடுறாங்க. முத்து கிட்ட தான் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு மீனாவுக்கு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் நாமினேஷன் அங்கே வந்து ஃபைல் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு, யாரோ வந்து வேணும்னே தான் மீனா அந்த எங்கே இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருவாளோ அப்படின்ற பொறாமையில இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை கிட்ட. நானும் இதே தான் சொன்னோம் அப்பா கிட்ட, ஆனால் அவர் எங்கே கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லவும், நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்வீங்க, நான் எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னு அப்பாவுக்கு நல்லாவே புரியும், நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களாம்மா, மீனா உள்ள சாக பழக்க கிடைக்கிறா, ஏதாச்சும் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பேசுவோம். அம்மா சொல்கிறதுல என்னென்ன தப்பு இருக்குது, இதுக்கு தான் நம்மளுக்கு இதெல்லாம் சரி வராது வேண்டான்னு சொன்னோம், பேசாமல் ஒதுங்கிறது இருந்தால் இது நம்மளுக்கு வந்திருக்குமா, யாரோ ஏதாச்சும் நின்றுட்டு போகிறாங்க பண்ணிட்டு போகிறாங்கன்னு, ஆனால் இவங்களை எல்லாரும் நிற்க சொன்னாங்களாமா, இவங்க நின்னாங்களாமா, இப்போ பார்த்தியா எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சாமி உன்னை யாரும் இங்கே கூப்பிடல, உனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம்னா நீ முதல்ல கிளம்பி போயிட்டே இரு, நாளைக்கே எதனா ஒன்று அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆனால் கூட நீ பிஸ்னஸ் தான் முக்கியம்னு சொல்லுவல்ல அப்படின்னவும், ஏய் அது எப்படிடா அம்மா இல்லைடா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாடா உனக்கு அம்மா தானே முக்கியம், மற்றவங்க யார் எப்படி போனால் என்ன, நாளைக்கே ஒன்று எனக்கோ ரவிக்கோ ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக இவெல்லாம் வரவே மாட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கவும், மனோஜ் உனக்கு என்ன ஆச்சு, முள்ள படுத்துட்டு இருக்கிறது அவன் பொண்டாட்டி, அவனுக்கு மனசு கஷ்டப்படாதா, எப்போ எதை பேசணுன்ற விவசாயே உனக்கு எல்லாம், பேசாமல் அமைதியாக இரு, உன்னை யார் இப்போ அங்கே வர சொன்னது, உனக்கு வேலை இருக்குன்னா போய் அங்கேயே பார்க்க வேண்டியதானே, கொஞ்சம் கூட அவனே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வேற திட்டிகிட்டு இருக்காரு மனோஜை. இன்னொரு சைடு உள்ளேயும் வெளியுமா சிஸ்டர் வந்து போயிட்டே இருக்காங்க, மீனாவுக்கு அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து சீஃப் டாக்டரையும் ஒருத்தர் வர சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காக அவங்களும் வந்து போயிட்டு இருக்காங்க. டாக்டர் அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எதோ ஒன்றும் பார்த்தா தான் தெரியும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்குறாங்க. ஸோ வந்து நல்ல வேலையாக ஜஸ்ட் மிஸ்டு, அவங்களுக்கு உள்ளே வந்து டேமேஜ் எதுவுமே பண்ணலை, அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஸ்டிச்சஸ்லாம் வந்து தையல்லாம் வந்து போட்டிருக்காங்க. போட்டதுக்கப்புறமா டாக்டருமே வந்து அவங்க அப்சர்வேஷன் இருக்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வெளியில் வராங்க. அப்போ தான் வந்து மீனாவுக்கு வந்து எதுவும் இல்லை டாக்டர் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர், என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா கூட ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவளை காப்பாற்றி என் கையில் கொடுத்துருங்க டாக்டர், என் உயிரே அவள் தான் டாக்டர் அப்படின்னு முத்து ரொம்ப அழுகுறாங்க. கவலைப்படாதீங்க சார், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, நல்ல வேலையாக உள்ள டேமேஜ் எதுவுமே ஆகலை, உள்ளே ஏதாச்சும் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிருந்தால் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஆனால் நல்ல வேலை அவங்களுக்கு எதுவுமே அந்த மாதிரி ஆகலை, ஸோ லேசான காயம் மட்டும்தான், அதனால் அவங்களுக்கு தையல் போட்டிருக்கு, இப்போ அவங்க அப்சர்வேஷனில் இருக்காங்க, ஸோ கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க, வேறு எதுவும் இல்லை, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் விழிச்சிருவாங்க, கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் முத்துக்கு மூச்சே வருது, பாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சார் டாக்டர் அவங்கள நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னுவோம், அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒவ்வொருத்தராக போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அண்ணாமலை இருந்துக்கிட்டு முத்து நீ போய் முதல்ல பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் போங்கப்பா அப்படின்னு, முத்து நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னதும் அவங்களும் அப்போ தான் போகிறாங்க. என்ன பெருசாக ஒன்று அடிப்படலையே, அதான் சாதாரணமான விஷயம்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன மனோஜ் நீ போய் உன் வேலையை பாருடா, எதுக்கு ஷோரூமை விட்டுட்டு வந்து இங்கே நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லவும், முத்து அந்த டோரை கூட ஓப்பன் பண்ணல, விஜய் அப்படி பேசுவோம், அதுவே முத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாத்தையும் முத்து கேட்டுட்டு போனது அண்ணாமலையுமே பார்த்துடுறாரு. பார்த்துட்டு விஜயாவை கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு மீனா அடிப்பட்டது கூட அவ்வளோ வலியாக இருக்காரு, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க பார்த்தியா, அதுதான் அவனுக்கு ரொம்ப வலியாக இருக்கும், அவன் பொண்டாட்டி எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னப்போ நீ மீனாவை எந்த திட்டுன, இப்போ பொன் படுத்து கிடக்கிறது அவளுடைய பொண்டாட்டி, அவனுக்கு எப்படி இருக்கும், உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, நீ இப்படி தானே துடிச்ச, உங்களுக்கு எல்லாம் வேலை தான் முக்கியம் இல்லை, ஏன் பணம்னு பணப்பையை பிடிச்சி அலையிற, இது ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறேன், இல்லை ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறான், அமைதியே இங்கேருந்து 2 பேரும் கிளம்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை திட்டிகிட்டு இருக்கவும், வாமா நம்ம போகலாம் அப்படின்னு அப்போ கூட இருக்கமே இல்லாமல் மனோஜ் வந்து கூப்பிடுறாரு. மனோஜ் நீ போ நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு அங்கேயே வந்து நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி ரவி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ரவியும் அண்ணன் எப்படி இருக்காரு பார்த்தா, இந்த நிலமையில கூட எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு, நல்ல வேலை நான் உன்னை லவ் பண்ணேன் அவரை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லவும், என்ன இப்படி பேசிட்டு இருக்கா அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. முத்து உள்ள போயிட்டு பார்த்து அழுதுட்டே வந்து வராங்க. அப்போ சீதா தான் உள்ள இருந்து மீனாக்கு ட்ரிப் கொடுத்துட்டு இருக்காங்க. சீதா மீனாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க.
மாமா டாக்டர் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாருல்ல, அக்காவுக்கு ஒன்றும் இல்லை மாமா, அக்கா கண் விழிச்சிருவா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா உனக்கு ஒன்றுனா என்கிட்ட எனக்கு உயிரே இல்லை மீனா, எனக்கு ஒன்றுனா கூட நான் தாங்கிக்குவேன், இப்படி ஆயிடுச்சே மீனா, உன்னை போட்டியில் நீ ஜெயிச்சிடக்கூடாது, எங்கே நீ ஜெயிச்சிருவோன்ற பொறாமையில் உன்னை போட்டியிலே நிற்க வைக்கக்கூடாதுன்னே இப்படி பண்ணிட்டாங்க, ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நீ அதில் நின்று ஜெயிக்கணும் மீனா அப்படின்னு முத்து வந்து மீனா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவும் வந்து கான்ஷியஸில் இருக்கிறதுனால எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியலை. முத்து பார்த்து பேசினதுக்கப்புறமா மாமா அழுகாதீங்க, அக்காவுக்கு எதுவும் ஆகாது, வேறு சிஸ்டர் யாராச்சும் பார்த்தா திட்டுவாங்க, இப்படி பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி சீதா நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், அம்மாவை சத்யாவெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே போகிறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா முத்து மீனா எப்படி இருக்கா அப்படின்னுமோ, பரவாயில்லப்பா கண் விழிக்கல, இன்னும் கான்ஷியஸில் தான் இருக்கா, நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலை போகிறாரு. அண்ணாமலையுமே மீனாவை பார்த்ததுக்கப்புறமா அப்போ எல்லாருமே சீதா கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் அவளை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு. அண்ணாமலை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து விஜயாவும் கூட வந்து போயிடுறாங்க, பின்னாடியே வந்து அவங்களும் பார்த்துட்டு அமைதியாக வந்து நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அடுத்து சத்யா அவங்களுடைய அம்மா 2 பேரும் போயிட்டு பார்க்குறாங்க. மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. சீதா இருந்துக்கிட்டு அம்மா அழுகாதம்மா, அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாத, அவள் இப்போ தான் அவளுக்கு தேயிலை போட்டிருக்கு, நீ அவளை எதோ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா என்னடி இது இப்படி கிடக்குறா அவங்க அக்கா அப்படின்னு அழுகிறாங்க. ஆமாம்மா, அங்கே கத்தியால் குத்திட்டு போன உடனே ரத்த வெள்ளத்தில் அக்காவை பார்த்த உடனே எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சுமா, இப்படி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, கண்மூடியில் நடக்கிற வழக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுமா, அக்கா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னாலாம் வந்து சீதா வந்து சொல்லிட்டு இருக்கவும், சத்யா நீ ஏன் அம்மாவுக்கு இதெல்லாம் சொல்லி பயமுறுத்துறேம்மா, அக்காவுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அக்கா நல்லதாக இருக்கான்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே, வாமா அக்கா டிஸ்டர்ப் பண்ண, அந்த சீதா இருக்கால பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்து வெளியில் வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து ஸ்ருதியும் ரவியும் போயிட்டு பார்க்குறாங்க. அவங்களுமே பார்த்துட்டு மீனாக்கு அப்படி நிலமை போட்டி போடக்கூடாதுன்றதுக்காகவே இப்படி பண்ணியிருக்காங்க, எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிந்தாமணி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லவும் கன்ஃபார்மாக அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து நினச்சிக்கிட்டு ஸோ பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா அண்ணாமலை வந்துட்டு மனசை விட்டுறாதுரா முத்து, அதான் மீனாக்கு எதுவும் ஆகலை, கண்டிப்பாக அவள் ஜெயிச்சு வருவா அப்படின்னு சொன்ன உடனே யார் மீனா கூட சீதா இருக்கா, சரி எல்லாரும் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் மீனாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னடா முத்து நாங்கள் எல்லாரும் உன்னை விட்டுட்டு எப்படி போக முடியும் அப்படின்னு, அவனே சொல்லிட்டான்ல, வேற என்ன நம்ம இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு விஜயா கூப்பிடவும், உனக்கெல்லாம் மனசாட்சின்றதே இல்லையா, மண்டையில் மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையா, ஏன் இப்படி பேசிகிட்டே இருக்க, போய் நான் உன்னை கல்யாணம் பண்ண பாரு, இப்போ அதை பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கோவப்பட்டு திட்டிகிட்டே இருக்காரு. அப்போ கூட ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வேணா மீனா கூட இருக்கேன், நீங்கள்லாம் போங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்ருதி நானுமே ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கணும்ல, நான் கிளம்புறேன், நீ அணி கூட இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் சரி ரவி நீ கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே பரங்கூரில் நீயும் கிளம்புறதுனா கிளம்பு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா கூட தான் நான் இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாரும் கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய அம்மா சொல்கிறாங்க. அதான் அத்தை இருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல, அத்தை இருக்கட்டும், நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க, சத்யா இருக்கான் சீதா இருக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இவங்க எல்லாரும் கிளம்பி மீனா முத்து கார்தல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. முத்து இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உனக்கு தெரியும் இல்லடா, நான் சொல்லி தான் தெரியணுன்றதில்ல, பார்த்து பண்ணடா முத்து, அண்ணி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொன்னதும் கண்டிப்பாடா நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா இங்கே அத்தை மீனாவை பார்த்துக்கோங்க, சத்யா கூடவே இருடா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை கோவத்தில் எதுவும் அப்படின்னு சொல்லவும் அம்மா அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்து கோவத்தோட சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பயங்கரமாக சிந்தாமணி கிட்ட கோவப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், எனக்கு தெரியும், நீ ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகுவேன்னு தெரியும், ஏன் இப்படி ஃபெராடத்து பண்ணி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், நீ இப்படி பண்ணதுக்காக எதிரியோட பலமே நீ பலவீனம்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ பண்ற விஷயம் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலத்தையே கொடுக்குது, அடுத்து எப்படி நாங்க முன்னேறணுன்ற வழி மட்டும் தான் எங்களுக்கு தெரியுதே தவிர உன் மேல எங்களுக்கு கோவம் வரல, இந்த எலெக்ஷன்ல மீனா ஜெயிக்க கூடாதுன்னு தானே நீ இப்ப பண்ண, இதுக்காகவே மீனாவை நான் ஜெயிக்க வச்சு காட்டுவா, அதுக்கு எவ்வளோ செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்க விஜயா கிட்ட அதாவது சிந்தாமணி கிட்ட பயங்கரமா கோவப்பட்டுட்டு அங்கிருந்து வந்துட்டு வேகமா வராரு. வந்ததுக்கு அப்புறமா பூக்கட்ட சங்க தொழிலாளர்கிட்ட அவங்க எல்லாருக்கிட்டையுமே மீனாக்கு எதுவும் இல்லை டாக்டர் நல்லா தான் இருக்காங்க, கண்டிப்பாக எலெக்ஷனுக்குள்ளே மீனா வந்துடுவா, மீனா தான் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும், மீனாவை ஜெயிக்க விடக்கூடாதுன்றதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு யார் பண்ணாங்கன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும், மீனா ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற
ஒரே ஆள் யாராக இருக்கும்? நீங்கள் இதுக்காகவாச்சு மீனாவை நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். அவள் உயிரை கொடுத்து உங்களுக்காக எல்லாத்தையுமே வந்து செய்வா. மீண்டும் எழுந்து உங்களுக்காக வருவா. மீனா வர்ற வரைக்கும் மீனா சார்பில் இருந்து உங்கள் எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ, இங்கே தேர்தலுக்காக என்ன பண்ணணுமோ அது அத்தனையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு முத்து தான் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மீனா தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்போ இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாயிடுறாங்க. எல்லாருமே மீனாக்காக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய வந்து மீனாக்காக தான் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சிந்தாமணிக்கு பயங்கர கோவமாகுது. எனக்கா இந்த முத்து இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு. அவன் வாய்ஸ் அவளுக்கு ஒன்றும் கவலை இல்லைடா, அந்த மீனாவே இல்லாதப்போ எப்படி எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்குவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அக்கா நீ தான்க்கா தப்பு கணக்கு போட்டுட்ட, ஆனால் அந்த மீனாக்கு பதிலாக அங்கே முத்து நின்று எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே சிந்தாமணிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.